ஆஷா பேசுறேன். விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்ற விஷயத்தினால நிறைய குழந்தைங்க அஃபெக்ட் ஆகி என் கிளினிக்கு நான் வந்துட்டு 2018, 19, 20 நிறைய அதை பத்தின விழிப்புணர்வு வீடியோஸும் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா பிறக்கும் போது நார்மலா பிறந்த குழந்தை 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் தலை நின்றது, குப்புத்தது, தவழ்ந்தது எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருந்த ஒரு குழந்தை ஒரு 1.5 வயசு 2 வயசுக்கு அப்புறம் போன் டிவி நிறைய காமிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா விர்ச்சுவல் ஆட்டிசம் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். அதாவது இந்த தம்பி வந்து 3 வயசு என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. ஐ கான்டாக்ட் சுத்தமா இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, கூப்பிட்டா திரும்பி பார்க்கல, 3 வயசுக்குள்ள புரிதல் இல்ல, முடி வெட்ட நெக வெட்ட ரொம்ப பயந்தான், கோவம் பிடிவாதம் இருந்தது, எக்கோலிலியான்னு சொல்லக்கூடிய இப்போ உனக்கு என்ன வேணும்னா உனக்கு என்ன வேணும் சொல்றதே திருப்பி சொல்ற மாதிரி பேசாம இருந்த குழந்தை. அதாவது ஒரு வார்த்தை எப்பயாவது வா இல்ல தண்ணி தா அப்படி பேசுவாங்க, சிங்கிள் வேர்ட்ஸ் பேசிட்டு இருந்தான். செல்ஃப் டாக் தன்னால பேசுறது, இப்படி கண்ணை வந்து இப்படி ஓர கண்ணுல இப்படி பாக்குறது, அப்புறம் வந்துட்டு கண்ணாடியை பார்த்து இமிட்டேட் பண்றது, அடுத்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடாம இருக்கிறது, சோசியல் பிஹேவியர் ரொம்ப கம்மியா இருக்குது, ரொம்ப எக்ஸைட் ஆயிக்கிறது, வெயிட்டிங் டாலரன்ஸே கிடையாது, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான். இப்ப பாருங்க இவ்வளவு சமத்து குட்டியா உட்கார்ந்துருக்கேன் பக்கத்துல. ரோட் சென்ஸ் போர், பல்லு விளக்க தெரியாது, கொப்பளிக்க துப்ப ஊத உரிய தெரியாது, பலூன் ஊத தெரியாது, கேண்டில் ஊத தெரியாது, ஸ்ட்ரால உரிய தெரியாது, காகிள் பண்ணி கொப்பளிச்சு துப்ப தெரியாது, அப்புறம் அம்மாவை மட்டும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாரு. இதெல்லாம் இருந்த ஒரு குழந்தை. இப்ப நாங்க வந்து 2022 டிசம்பர்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். இப்ப 2024 ஜான்வரி ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் 23 ஒரு வருஷம் சாப்பிட்டுருக்காங்க. இப்ப வந்து மெடிசன்ஸ் ஃபுல்லா குறைச்சி இன்னைக்கு நாங்க ட்ரீட்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். அவ்வளோ சூப்பரா அவர் சரியாயிட்டாரு. ஒரு சாக்லேட் வச்சு அவரை நான் இன்னைக்கு என்னோட விஷயத்த செய்ய வைக்க போறேன். என்னன்னா அவர் என்கிட்ட வந்தோடனே ஆஷா அத்தைன்னு எனக்கு கேட்டான். சொல்லு தம்பிங்க சொல்லு, நேம் மட்டும் நீங்க யாரும் மென்ஷன் பண்ணாங்க. ஆஷா அத்தை இனிமே உனக்கு என்ன கொடுக்க வேண்டாம், மெடிசன் என்ன தட்டு, தண்ணி மருந்து வேணாமா, கசப்பா இருக்கா லிக்விட் மருந்து, அப்ப என்ன வேணும், ஸ்வீட் ஒயிட் லட்டு உருண்டை மருந்து மட்டும் தரவா, ஓகே. நீ அப்ப என்கிட்ட கேளு, ஆஷாத்தா எனக்கு நீங்க உருண்டை மருந்து மட்டும் தாங்க, எனக்கு வந்து கசப்பு மருந்து வேணாம் நீ சொல்லு, அப்பதான் நான் தருவேன். கசப்பு மருந்து வேணாமா, ஓகே. அப்ப என்ன வேணும், மிட்டாய் மருந்து, மிட்டாய் மருந்து வேணுமா? அப்ப நீ என்கிட்ட இப்ப நீ குட் பாயா இருக்கியா பேட் பாயா இருக்கியா? குட் பாயா இருக்கியா? அப்ப நீ வந்து எனக்கு ஏபிசிடி எல்லாம் எழுதி காமிப்பியா? எழுதி காமிப்பியா? அதாவது நாங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டிருக்கோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. அவர் இப்ப எனக்கு ஜனகணமனெல்லாம் பாடி காமிச்சாரு. ஆக்சுவலி நேஷனல் அந்தம் இப்ப நான் வீடியோல பாடணும்னா நான் எந்திரிச்சு நின்றுதான் பாட முடியும், அவர் பாட வைக்கலாம் முடியும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் பாக்குற எல்லாருக்கும் எந்திரிச்சு நிக்கணும். அதனால நாங்க நாட்டுப்பற்றின் காரணமாகவும் தேச பக்தினாலும் நாங்க வந்துட்டு அதை பண்ணாம ஏபிசிடி சின்ன சின்ன விஷயம் பண்றோம். அவர் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டானா, அதனால குழந்தையா இருக்கும் போது ரைம்ஸ்லாமா, இப்ப பெரிய பையன் ஆயிட்டனால நாங்க ஏபிசிடி. நீ என்ன பண்றனா, இங்க வந்துட்டு இப்படி கீழே வச்சுக்கிட்டே இங்க வந்து அவன் பக்கத்துல இங்க நின்னுக்கும். சரி நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, தம்பி கேமராக்குள்ள வராம ஸ்டூல் மட்டும் பக்கத்துல போட்டுக்கோங்க. இப்ப ஏபிசிடி இப்படி வச்சுக்கூட. இப்ப சத்தமா நீ ஏபிசிடி எழுதி காமி, எழுது. என்ன எழுத போற, ஃபர்ஸ்ட் ஏபிசிடியா 1 2 3 ABC. ஓகே ஏபிசிடி சத்தமா சொல்லு பார்க்கலாம். A B B வாவ் C D E F வாவ் G ஓகே H I J மேம் இதை நீங்க எவ்வளவு நல்லா சொல்லி தரீங்க. K L ஸ்கூல் அட்டென்டிவா இருக்கானா, ஓகே. எழுது L M M N O P Q கொதலவாய் Q R S T U V W X Y
இசட் வாவ் கிளாப் பண்ணுங்க மேம் கிளாப் பண்ணுங்க ஓகே இப்போ 1 2 3 10 வரைக்கும் மட்டும் எழுதிடுவோம்பா நம்ம ரொம்ப படிச்சிட்டோம் 1 2 3 எழுதுவோமா 20 வரைக்கும் எழுதுவானா மேம் 100 வரைக்கும் எழுதுவியா பா ஒரு நேரம் வீடியோ தாங்காதுப்பா சரி 20 வரைக்கும் எழுது சரி இப்போ சமத்து 1 2 3 4 5 6 இருப்பா இது தள்ளிக்கும் 7 8 9 10 ஓகே அப்புறம் இங்க 11 தான் அண்ணன் சொல்றீங்களா 11 12 13 14 வா 1 போட்டு 4 போடுப்பா 1 போட்டுறீங்க இங்க 1 போட்டுரு 15 16 17 லைட்டினா என்னப்பா தமிழ் ஓகே ஓகே கொதல வாய் எங்களுக்கு 18 அப்புறம் 19 20 வாவ் அப்புறம் அவர் ஃபுல்லா எழுதுவாரு 21 ஓ 21 ஏன்பா அப்படியே போய் எது வரைக்கும் முடிப்ப 100 போட்டுறீங்க 100 நம்ம வந்துட்டோம் 100 போட தெரியுமா எப்படி போடணும் 1 பா இது 110 பா 100 போடுப்பா இங்க எழுது கீழே எழுது 1 0 போடு 0 இன்னொரு 0 இங்க பக்கத்துல இங்க 0 போடு 100 வாவ் இப்போ நான் வந்து ஆஷாக்கு தான் உன்னோட மிஸ் நான் இப்போ வந்து உனக்கு எனக்கு சேர்த்து என்ன உன்னை இவ்வளோ சூப்பராக பண்ண வச்சதுக்கு நான் வந்து 5 ஸ்டார் போடுறேன்ப்பா 1 2 3 4 5 வெரி 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 குட் போட்டுரு ஓகே சூப்பர் கை ஹைஃப் அடிக்கணுமா ஓ வாவ் சூப்பர்ப்பா பா இதுல யாருப்பா இவ்வளவு ஜீனியஸா இருக்கேப்பா சார் தம்பிக்கு சாக்லேட் கொடுத்துருவோமா தரலாமா ஏன் நீ வந்து குட் பாய் ஆயிட்டியா இப்ப நீ குட் பாயா பேட் பாயா என்ன காமெடியா குட் பாயா எல்லாருக்கும் உன்னை பிடிக்குமா எல்லாருக்கும் பிடிக்குமா இங்க வா இந்த அக்கா பக்கத்துல இங்க வா பாக்கலாம் இங்க வா பக்கத்துல ஸ்கூல்ல யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த மிஸ் பிடிக்கும் மாமா ஃப்ரெண்ட்ஸா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா வாவ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா பாய் ஃப்ரெண்ட்ஸா கேர்ள் அண்ட் பாய்மா ஓகே நீ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் சொன்னா அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிருமே யாருன்னு நாங்க இவ்வளவு சரியா இருக்கோம்ல நாங்க அதனால அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அதாவது விர்ச்சுவல் ஆட்டிசம் லேபிள் பண்ணி ஸ்பீச் தெரப்பி ஆக்குபேஷன் தெரப்பி போட சொன்ன ஒரு குழந்தை வந்து இவ்வளவு ஸ்மார்ட்டா படிக்கிறது மட்டும் இல்லாம எழுது வந்ததுல இருந்து அந்த கொதிலவாயில அவங்க ஜனகன அவனை பாடினதை பார்க்கணுமே அப்படியே மயங்கி உருக்குற மாதிரி நீங்க அவனை பேசிட்டு இப்ப ரசிச்சுட்டே இருக்கீங்களா நீங்க நினைச்சீங்களா இவ்ளோ பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கல ஆக்சுவலி எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இந்தியாக்கே வரமாட்டேன்னு 2019 ஒரு மதர் அவங்க வந்து இந்தியால இருந்து போயிட்டாங்க ஃபாரின் போயிட்டாங்க என் குழந்தை இப்படி கூட்டிட்டு வர முடியாது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஃபாரின் போனவங்க அந்த குழந்தை வந்து இப்ப கம்ப்ளீட்டா குணமாயி 4th ஸ்டாண்டர்ட் படிக்குதான் சூப்பரா படிக்குதான் இப்ப இந்தியாவுக்கு வரப்போறோம் இப்ப வந்து என் பொண்ணுக்கு இப்படி இருந்த விஷயமும் தெரியாது என் பொண்ணை குணமாக்கி இப்ப நார்மல் குழந்தைய இந்தியாவுக்குள்ள கூட்டிட்டு வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களால தான் நடந்துச்சு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க நான் கண்டிப்பா அதை ரீல்ஸ்ல போடுறேன் அந்த அவங்க போட்ட அந்த வேர்டிங்ஸ் மட்டும் குழந்தை நேமை மட்டும் அடிச்சுட்டு பார்க்கணும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவங்க ரொம்ப விஐபியோட டாட்டர் அதனால அவங்க நேம் இது வந்து நான் யாரோட நேமும் நான் ரிவீல் பண்ண மாட்டேன் அது ஆஷா பிள்ளையா இருந்தாலும் சரி விஐபி பிள்ளையா இருந்தாலும் சரி நான் பேரும் ஐடென்டிட்டியும் ரிவீல் பண்ண மாட்டேன் பட் எனக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க குழந்தைய அப்படி ஸ்கிராச்ல இருந்து பார்த்து இப்போ இவ்வளவு புத்திசாலி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகி ஒரு ஸ்கூல் போயிருக்கா இப்போ உங்களுக்கு எங்க கூட்டிட்டு போகும்போது ஒரு நம்ம குழந்தைய குறை சொல்லிடுவாங்களோ நம்மள எங்களுக்கு அந்த பயம் இப்ப இல்லைங்க
இப்போ எங்கேயா கூட்டிட்டு போனா எல்லாம் இவனையே பார்ப்பான். நம்ம இவனை இது பண்ணுவோம் இல்லைங்க, கம்முன்னு அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லி பிடிச்சி கூட்டிட்டு போறது, இது மாதிரிலாம் இருக்கும்போது எல்லாம் நம்மளே தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நாங்க ஃப்ரீயா உட்காந்து ஹோட்டல்ல சாப்பிடுறோம். நாங்க ஒரு இடத்துக்கு பார்க்குக்கு போனா அவங்க ஜாலியா இவங்க விளையாடுறாங்க, நாங்க சும்மா இருப்போம். இதே முன்னாடி வந்து இவன் பின்னாடியே நான் ஓடணும், பின்னாடியே ஓடிட்டு இருப்போம். இவன் எங்க போறான்னா நானும் பின்னாடியே ஓடணும், ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படிங்கிற. பார்க்ல எல்லாம் நீங்க தான் அவனுக்கு விளையாட்டு சொல்லி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து அவனே விளையாண்டுக்குவான். என்னன்னா ஒரு மதரா நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க, எப்படி அவனை பயிற்சி கொடுத்தீங்க, எப்படி சரி பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்கிற பேரண்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளும் நம்ம குழந்தைக்கு இந்த, ஏன்னா இவனை இவ்வளவு சூப்பரா ஆக்குனது நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மதர் தான். இப்ப பாக்குற வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஹோமியோபதி மெடிசன் நான் கொடுத்துட்டேன், மெடிசன் ஆக்ட் பண்ணோம், அதெல்லாம் விட்டுருங்க, மெடிசன் கியூர் பண்ணும், சூப்பர், எனக்கும் அவனுக்கும் சேர்த்து நானே ஸ்டார் குட் எல்லாம் போட்டுட்டேன். ஸோ நீங்க வந்துட்டு என்ன எனக்கான அப்ரிசியேஷனோ ரெக்கக்னைசேஷனோ நிறைய கிடைச்சிருச்சு. நீங்க சொல்ற வேர்டு வந்து யாரோ ஒரு மதருக்கு ஒரு வீட்டுல செய்யறதுக்கு உதவியா இருக்கிற மாதிரி விஷயங்கள் என்னென்ன பார்க்ல பண்ணுவீங்க, வீட்டுல பண்ணுங்க, அதை சொல்லுங்க. வீட்டுல வந்து இவன் கூட ஏதாவது ஃபுல் டைம் இருப்பேன். வீட்டு வேலை ஃப்ரீயா விட்டுட்டு இவனை தான் ஃபுல்லாவே பாக்குற மாதிரி இருந்துச்சுங்க. என்ன உட்காந்து எல்லாமே ஒண்ணா இப்படி பண்ணக்கூடாது, என்னதான் நம்ம சொன்னாலும் மெடிசனுக்கு முன்னாடி நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ மெடிசன் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சாங்க. புரிதல் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்குங்க. அவனுக்கே எது சரி இது தப்பு இதெல்லாமே அவனுக்கே கரெக்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வெளியே ஒரு கெஸ்ட் வீட்டுக்காகட்டும், ஒரு வெளியே எங்க கூட்டிட்டு போனாலும் முன்னாடி எங்களுக்கே வந்து பேக் அடிப்போம், வேணாம் கூட்டிட்டு போனா இந்த வீடியோ நீ எடுற, அவளுக்கு இருமல் வருது போனா யாராச்சும் ஏதாவது நினைப்பாங்க. எங்களுக்கே வந்து ஒரு கஷ்டமா கூட்டிட்டு போறதுக்கே. இப்போ வந்து எங்களுக்கு அதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டு கூட்டிட்டு போனா நம்ம குழந்தை ஏதாவது நினைப்பாங்க, கூட்டிட்டு போக மாட்டீங்க. யாராவது வந்தாங்க கூட வந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு பயமா இருக்கும். இப்போ நல்லா ஜாலியா இருக்கான், எல்லாருக்கும் பிடிக்குது. எங்க போனாலும் ஃபேன் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தா மைக்ல பாட ஆரம்பிச்சிருவான். வாவ், மைக்ல ஏன் பிள்ளை இல்லைங்க, நான் சரி பண்ண குழந்தை ஆஷாத்த புத்தி இருக்கும்ல, எனக்கு மாதிரி உனக்கு எங்க போனாலும் ஃபேன்ஸ் வந்துடுறாங்க. சொல்ல இனி அப்படி நடக்காதுங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைங்க, ஆஷா போனாலும் இவன் வந்து ஃபேன்ஸ் வந்துடுறான். இவனை பிடிச்சிரும் மேம். இவன் பண்ற அந்த சின்ன சின்ன சேட்டை பண்ணுவான், அந்த சேட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும், ரசிக்கிற மாதிரி, கியூட்டா இப்ப என்கிட்ட பண்ற மாதிரி. அதே மாதிரிதான் இருக்கும். இந்த தாங்க சாக்லேட் எனக்கு. தேங்க்யூ எல்லாமே கொதலவாய்தான் எங்களுக்கு. ஆக்சுவலி என்னன்னா என் குழந்தை ஒவ்வொரு தாய்க்கும் தான் குழந்தைய ரசிக்கணும், எல்லாரும் சூப்பர் சொல்லணும், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி. அது வந்து நானே கூட என் குழந்தை டான்ஸ் ஆன வீடியோவோ ஏதோ நைஸ் குட்டியா பண்ணிருக்கோம், அதை நான் போட்டுட்டு நான் பாத்துக்குவேன், ஒரு அம்மா தானே நான். அப்போ உங்களுக்கு குழந்தைய ஒரு எல்லாரும் வித்தியாசமா பாக்குறது மாதிரி குழந்தைய ரசிக்கும் போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீலிங் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும்ல. அப்புறம் இன்னொன்னு மேம், எங்கேயாச்சும் நம்ம கூட்டிட்டு போயிட்டு வந்தோம்னா வழி கரெக்டா, எனக்கு வழி தெரியாது, இவன் கரெக்டா சொல்லுவான். ஜீனியஸ். ஸ்கூல் வந்து கொஞ்சம் இடம் மாத்திட்டாங்க, நான் வந்து வேன்ல போவான், எனக்கு வழி ஒரு தடவை நான் கூட்டிட்டு போனேன், எனக்கு ரூட் தெரியல, அம்மா இப்படிதான் போங்க, ஸ்கூல் வேன் இப்படிதான் வரும் போங்க, எனக்கு வழி சொல்லி கூட்டிட்டு போறான். சூப்பர். எல்லா ஸ்பெஷல் கிட்ஸ்க்குமே எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் இருக்குங்க, வழி, நம்பர்ஸ், டேட்ஸ், அறிவு இருக்கும். அந்த அறிவு வந்து ஒரு மாஸ்க் மாதிரி ஆயிடும், திரை மாதிரி. அவங்க நம்ம உலகத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. இப்ப நான் ஒரு புது மருந்து இன்னைக்கு கொடுத்துருக்கேன், அவங்க பினிஷ் பண்ணும்போது ஆக்சுவலா நான் ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சேன். இது இருந்துன்னா ஒரு வருஷத்துல சரியாகிறதுல 6 மாசம் சரி பண்ணிருக்கலாம். அதாவது அவங்களோட உலகத்துல அவங்க இருப்பாங்க, நம்ம உலகத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியாது. இந்த மருந்து கொடுத்தேன் அப்படின்னா சிம்பிளா நம்ம உலகத்துக்குள்ள வந்துருவாங்க, அந்த உலகத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம அவனுக்கு புரியுதா புரியல டவுட்லாம் இருக்காது. உங்களே என்ன மாதிரி இருப்பாங்க, நம்ம சொல்லி கொடுத்தா வெரி நார்மல், சொல்லி கொடுத்தா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி. இன்னைக்கு அதுதான் கொடுக்குறேன். சோ ஒரு விர்ச்சுவல் ஆட்டிசம் ஜேர்னில இருந்து ஒரு நார்மல் சைல்ட் கொண்டு வரது வந்து நான் மட்டும் இல்ல, அம்மாவோட எஃபர்ட் இருக்கு. அண்ட் ஒரு 6 months 1 year பேக் வந்து நான் சொல்லணும்னா ஐ வாஸ் நாட் கம்ப்ளீட். நானே அப்பதான் நான் என்ன பண்ணேன்னா இந்த கிளாசிபிகேஷன், வின்லாண்ட் கிளாசிபிகேஷன், காஸ்ட் கிளாசிபிகேஷன், ஆட்டிசம் உள்ள கிளாசிபிகேஷன் அது கீழே போகல. நான் வந்து ஒரு பெரிய புக் வச்சு ஒவ்வொரு இதுவா நானே என்ன பண்ணேன்னா நானே நோட்ஸ் எடுத்தேன். ஒரு 1000 குழந்தைங்க, 2000 குழந்தைங்க, 3000 குழந்தைங்கன்னு எல்லா குழந்தைங்க கிட்ட நானே கிளாஸ் எடுத்து நானே வந்து அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் எழுதினேன். எழுதி இதுக்கெல்லாம் மருந்து இல்லை, இது தெரப்பி மட்டும்தான் அப்படியே உலகமே சொல்லிட்டு இருக்கும்போது, ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணி சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா இது வந்து நான் என்ன பாக்குறேனோ காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்.
அதுலதான் என்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் 2016 இது விர்ச்சுவல் ஆட்டிசம்னு இந்த உலகத்திலேயே டிக்ளேர் பண்ணது அதிகமா நான் தான் நினைக்கிறேன். நான் சொல்லும் போது நிறைய பேர் கோவப்பட்டாங்க, நிறைய பேர் சண்டை போட்டாங்க, நிறைய பேர் வந்து ஹார்ஷா பேசினாங்க. இதனால பல குடும்பம் பிரியும், எங்க மாமியார் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க, நீங்க வந்துட்டு என்னைய வந்து மன்னிப்பு கேளுங்க பகிரங்கமா அப்பெல்லாம் போட்டாங்க. ஆனா அது நான் கரெக்டான பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சனால I was waiting. இந்த உலகம் காலம் வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு. இந்த போன் டிவி பாக்குறதுனால தான் ஆட்டிசம் பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ ஆட்டிசம் வந்துட்டு ஜெனட்டிக் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இல்ல, ஜெனட்டிக் ஆட்டிசம் வேற, கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ் வேற, இது வேற வேறன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் தான் வந்துட்டு அந்த மெடிசன்ஸ் 2007ல இருந்து என்னோட ரிசர்ச் போயிட்டு இருந்துச்சு. இது ஃபுல்லா எழுதி வச்சு அது வந்து 2019 லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் அந்த 19 to 2021 அந்த பிறந்த குழந்தைங்க எல்லாமே முதல்ல வந்து 100ல 1 குழந்தை 2 குழந்தை ஆட்டிசமா இருந்த டைம் போய் இந்த கோவிட் டைம்ல அந்த 2 வருஷத்துல அந்த அந்த 3 வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து ஒரு 3-4 வயசு அந்த பீரியட்ல இருந்த எல்லா குழந்தைங்களும் 100ல 99 குழந்தைங்க வந்து ADHD ஆட்டிசம்ன்ற மாதிரி டயக்னோஸ் ஆனாங்க. இவரும் அப்படிதாங்க. என் ஃப்ரெண்டோட குழந்தையுமே ஒரு 3 வயசு நல்லா இருந்தா அந்த கொரோனா முடியறதுக்கு அப்புறம் எங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அதுல டிவியும் போன் கூட டிவில உள்ள போயிட்டாங்க. ரிப்பீட்டட் வீடியோஸ் கிருஷ்ணா லிட்டில் கிருஷ்ணா எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா பெரிய பெரிய செலிபிரிட்டியோட குழந்தைங்க கூட அன்னைக்கு இந்த ஒரு ரைம்ஸ் இருக்குல்ல, வீல்ஸ் பஸ் ரைம்ஸ், அது பேர் நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லலாம். அது வந்து என்னத்துல இருந்து வரும், என்ன மெலான், கொக்கோ மெலான். அதுல விர்ச்சுவல் ஆட்டிசம் டெவலப் ஆன குழந்தைங்க 1000. அது நிறைய குழந்தைங்க ரைம்ஸ் பாக்குறாங்க. செலிபிரிட்டிஸ் கூட ஸ்டேஜ் எல்லாம் சொல்லும் போது ஐயோ இவங்க இதை காமிக்கிறாங்களே, அண்ணா இதை காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னு துடிக்கும். காமிக்க கூடாது இல்ல, நல்லா எவ்வளவு பிரில்லியன்ட் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி இருந்தாலும் அந்த குழந்தை அப்படி ஆயிரும். சோ காமிக்க வேணாமே. ஆனா அவங்க எல்லாம் கண்டிப்பா கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு ஊட்டும் போது ஏதாவது பண்ணும்போது அதை காமிக்கும் போது தான் ஆட்டிசம் ஆயிரும். அதுதான் நான் சொன்னேன், சாப்பிடலன்ற குழந்தைக்கு போன் காமிச்சு சாப்பாடு ஊட்டின அம்மாவை அம்மான்னு கூப்பிடாத குழந்தைதான் ஆட்டிசம் என்று அழைக்கப்படும் சொன்னேன். இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் இந்த உலக வரலாற்றுல. இது வந்து ஒரு தமிழ்ல சொன்ன வார்த்தை, இது வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரியில ஒரு எபிக் ஸ்டேட்மெண்ட். இது சாப்பிடலன்ற குழந்தைக்கு போன் காமிச்சு சாப்பாடு ஊட்டின அம்மாவை அம்மா என்று அழைக்காத குழந்தை ஆட்டிசம் என்று அழைக்கப்படும். இது கரெக்டான வார்த்தை தானே? இதுக்குதான் என்ன அவ்வளவு திட்டினாங்க பயங்கரமா. அது வந்து அதாவது அவங்களோட அறியாமையும் அதை பத்தின நாலேஜ் கம்மியா இருக்கிறது தான். அவங்களே நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்களே அதை ஃபேஸ் பண்ணும்போது ஐயோ நம்ம பாஷா தேவையில்லாம இது சொல்லிட்டோமே ரெக்ரெட் பண்ணுவாங்க. நிச்சயமா எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, மிஸ்டேக்ஸ் இஸ் காமன். அண்ட் நான் மன்னிச்சிட்டேன் அவங்களெல்லாம், எனக்கு எந்த கோவமும் இல்லை, பிகாஸ் அவங்க தெரியாம பண்றாங்க. இது வந்து என்னன்னா இந்த மாதிரி விர்ச்சுவல் ஆட்டிசமா இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் வந்து அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் செல்ஃப் டாக் செல்ஃப் லாக்னு மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருந்தேன். நினைச்சிட்டு அவள் தான் முடிஞ்சிச்சு, அவள் தான் இதோட சரியாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க பீரியட்ல கம்ப்ளீட் அப்படின்னு நான் இப்ப சொல்றது வந்து இப்போ 6 months 3 months தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க உலகத்துல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம உலகத்துக்குள்ள கொண்டு வந்து நார்மலா உங்களை எங்களை மாதிரி ஆக்குறதுக்கான மெடிசன் இப்ப சமீபத்துல தான் நான் வந்து அதை கண்டுபிடிச்சு பினிஷ் பண்ணிருக்கேன். சோ இப்ப நான் அதை கொடுத்து தம்பிக்கு பினிஷ் பண்ணேன்னா அது வந்துட்டு இனி வந்து அவன் திருப்பியும் அவனோட உலகத்துக்குள்ள போறதோ ரிவர்ஸ் ஆகாது. அது வந்து நான் சொல்லிக்கலாம் ஐ எம் கம்ப்ளீட் அப்படின்னு. நான் இவ்வளவு நாள் ஃபெயில் ஆயிருக்கலாம், ஒரு வருஷம் முன்னாடியோ 2 வருஷம் முன்னாடியோ எங்கேயோ ஒரு இடத்துல தோத்து போயிருக்கலாம், யாரோ ஒரு குழந்தைக்கு ஜஸ்டிஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். அவங்க என்ன மன்னிச்சிடணும் அண்ட் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கணும், திருப்பி அதே குழந்தைய நான் சரி பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா இப்ப பினிஷ் பண்ணிடுறேன், 100 குழந்தைங்களை முடிச்சிடறேன்னா ஒரு குழந்தைய மிஸ் பண்ணிருப்பேன் எங்கேயோ. அதுக்கு நான் வருத்தப்படுறேன். அந்த குழந்தை கூட டிசர்வ் பண்ணதில்லை நார்மலா இவனை மாதிரி எல்லாரையும் கொஞ்சம் ரசிக்கப்படுறதுக்கு. நம்ம குழந்தை இவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி இவனை கொஞ்சம், அது வந்து ஒரு அம்மாக்கு அதுதானே சந்தோஷம். என்ன வேணும் சொல்லுங்க வாழ்க்கையில வேற. சோ கடவுளுக்கு நன்றி இந்த ஞானத்தை கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம்ன்ற விஷயத்த மருந்துகள் உள்ள கொடுத்து, நீங்க ஆமா எதுவுமே நீங்க நேம் இது சொல்லிடாதீங்க, நீங்க வந்து மருந்துகள் உள்ள கொடுத்து நிரந்தரமா கம்ப்ளீட்டா ஒரு குழந்தைய கியூர் பண்ணி நார்மல் லைஃப்க்கு கொண்டு வர முடியும். விர்ச்சுவல் ஆட்டிசம் ஹோமியோபதி மருந்து கொடுத்து இப்படி பண்ண முடியும். அண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னொரு ஹோமியோ டாக்டர்கிட்ட கொடுத்தோம் நாங்க அது வந்து கண்டிப்பா ஹோமியோபதியில் இதுக்கு மெடிசன் இருக்கு, பட் நான் கொடுக்குற மருந்தே தான் இன்னொரு டாக்டர் கொடுக்கணும்னு தேவையில்லை.
அவங்கவுங்களோட ஃபார்முலாஸ் இருக்கும், அவங்கவுங்களோட ஸ்டைல் இருக்கும். அது என்கிட்ட வந்து திருப்பி கேட்குறாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு ஹோமியோட நல்ல ஸ்கோப் இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஹோமியோ டாக்டர் பாருங்க. பட் நான் கொடுக்குற அதே மெடிசன் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்குமா, கொடுப்பாங்களா, அது அவங்களும் அதே மெடிசன் தான் கொடுப்பாங்களான்றதுக்கு நான் கேரண்டி தர முடியாது. ஃபோன் பண்ணி மேம் நீங்க சொல்றீங்க அவங்க அதே மெடிசன் தருவாங்களா, அது இது பண்ணுவாங்கன்னா அது எப்படி, நான் இது கொடுங்க இது நல்லா கேட்கும்னு சொன்னப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. என்னோட ஃபார்முலாவை நான் இன்னொருத்தவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே. ஹோமியோல உங்களுக்கு ஒரு கண்டிப்பா சம்திங் பெட்டர் தான் நத்திங் இந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்டாச்சும் நிச்சயமா இருக்கும். அதனால பக்கத்துல போய் பாருங்க. இங்க ஒரு ஸ்கோப்பே இல்லை, வெளிச்சமே இல்லை, வாழ்க்கை இருளாயிடுச்சு, என் எதிர்காலமே எனக்கு இருளா இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிற அப்பா அம்மாக்கு ஒரு வெளிச்சமா இருக்கும் ஹோமியோபதி. லவ் யூ ஆல். நன்றி.